ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சேனல். இன்றைக்கி சூப்பரான ஹெல்த்தியான ஒரு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபியோட தான் வந்திருக்கேன். பார்த்திங்கன்னா தட்டைப்பயிறு சாதம் சொல்லுவோம். அதை வந்துட்டு காராமணி அப்படின்னு சொல்லுவாங்க. காராமணி பயிறு ரொம்பவே ஹெல்த்தியான ஒரு ரெசிபி. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதில் கிரேவியும் செய்யலாம், சுண்டல் செஞ்சு கொடுக்கலாம், ரைஸும் செய்யலாம். இன்றைக்கி நான் ரைஸ் செஞ்சுருக்கேன். எப்படி செய்யுதுன்னு பார்ப்போம். ப்ரெஷர் குக்கர் 1 டீஸ்பூன் எண்ணெய், 1/2 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் ஒரு கொத்து கருவேப்பிலை, 2 குண்டு காஞ்ச மிளகாய், ஒரு 10 to 20 சின்ன வெங்காயத்தை நைஸாக ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன். 10 பல் பூண்டை சின்ன சின்னதாக சாப் பண்ணி வச்சுருக்கேன். எல்லாத்தையும் சேர்த்து எண்ணெயில் வதங்க விட்டுக்கலாம். 2 மீடியம் சைஸ் தக்காளியை க்யூப்ஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். வெங்காயம் கொஞ்சம் கண்ணாடி மாதிரி பதத்துக்கு வந்தோடனே நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம். ரொம்பவே டேஸ்டி, ஹெல்தி, பசங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. ஃப்ளேவருக்காக ஒரே ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன். வேணான்னா அதை ஸ்கிப் பண்ணிவிடுங்க. வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கட்டும். வெங்காயம் தக்காளி வதங்கிறதுக்கு ஒரு டீஸ்பூன் சால்ட்டு முன்னாடியே சேர்த்துக்கலாம். நம்ம பயிர் வகைகள் நம்ம எப்படி செஞ்சு கொடுத்தாலும் பசங்களை சாப்பிட வைக்கிறது கஷ்டம். இந்த மாதிரி ரைஸில் போட்டு கொடுத்தோம் அப்படின்னா ஸ்கூலில் அழகாக சாப்பிட்டு வந்துடுவாங்க. ஸ்கூலில் ஏன் சாப்பிட்றாங்க அப்படின்னா மிஸ்ஸு மிரட்டுறதுனால. அதே விஷயத்த நம்ம வீட்டில் செஞ்சோம்னா கண்டிப்பாக சாப்பிட மாட்டாங்க. ஸோ இந்த மாதிரி ரெசிபிஸை லஞ்ச் பாக்ஸுக்கு செஞ்சு கொடுத்து விட்டுருங்க. வெங்காயம் தக்காளி பச்சை மிளகாய் எல்லாமே எண்ணெயில் நல்லா வதங்கட்டும். ரொம்ப ஹெல்த்தியான எம்மியான ஒரு ரெசிபி. காராமணி, அதாவது தட்டைப்பயிறு நைட்டே ஊற வச்சுருந்தேன். மார்னிங் 8 o'clock பண்ணியாச்சு. 8:50 ஸ்கூலுக்கு போய் ஆகணும். ஸோ ஒரு 15 minutes பண்ணக்கூடிய லஞ்ச் பாக்ஸ் ரெசிபிஸ் தான் நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணிகிட்ருக்கோம். ஒரு டீஸ்பூன் பிரியாணி மசாலா, 1/2 டீஸ்பூன் மல்லித்தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, 1 டீஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள், இவ்வளோ தான் மசாலா சேர்த்துருக்கேன். உங்களுக்கு வேணும் அப்படின்னா கொஞ்சோண்டு மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம். பச்சை மிளகாய் பிடிக்காதவங்க மிளகுத்தூள் சேர்த்துக்கோங்க. 1 கிளாஸ் அரிசிக்கு இதை மெஷர்மெண்ட் சொல்கிறேன் நான். 1 கிளாஸ் அரிசி அப்படின்னா 150 கிராம் இருக்கும். 1 கிளாஸ் அரிசிக்கு 3 கிளாஸ் தண்ணி வச்சுருக்கேன் நான். எப்போவுமே 2 கிளாஸ் வைப்பேன். இன்றைக்கி பயிறு எல்லாம் சேர்த்துருக்கிறதுனால கொஞ்சம் குழஞ்சி வேணும்னு 1 கிளாஸ் சேர்த்து வச்சுருக்கேன். வேறையாக அதாவது உதிரியாக இருக்கும்போது மதியம் ஆறி போனதுக்கப்புறம் குழந்தைங்களுக்கு சாப்பிட கஷ்டமாக இருக்கும். அதனால் கொஞ்சம் குழைய வைக்கிறேன். கொஞ்சமாக புதினாவும் மல்லித்தழையும் ஃப்ளேவருக்காக சேர்த்துருக்கேன். ப்ரெஷர் குக்கர் மூடி வச்சு 3 விசில் விட்டு 10 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா சூப்பரான தட்டைப்பயிறு சாதம் ரெடி. லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி, ஹெல்த்தியான எம்மியான ரெசிபி. குழந்தைங்க கண்டிப்பாக விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த மாதிரி ஒரு டைம் செஞ்சு கொடுத்து சாப்பிட்றாங்களா இல்லையான்னு பாருங்கள். இதுக்கு வந்துட்டு இன்றைக்கி நான் ஃபுல் பாயில் போட்டு வச்சுருக்கேன். நீங்கள் கொஞ்சம் ஸ்பைஸியாக ஏதாச்சும் சைட் டிஷ் வச்சு கொடுக்கலாம். தயிர் பச்சடி